பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 11 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாய் திருப்தி ஆக்கு, உன் எலும்புகள் நிலமுள்ளது ஆக்குவார். நீ நீர்ப்பாய்ச்ச தோட்டத்தை போல வற்றாத நீர்ப்பை போல இருப்பாய். ஏசாயா தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை அவர் கர்த்தர் ஒருபோது கைவிட மாட்டார். மகா வறட்சியான அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அதாவது கஷ்ட காலில் சரி கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் ஒருபோது கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார் சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஒருபோதும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு நாள் வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க சர்வ வல்லம் உள்ள தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். அதாவது நம்ம வறட்சியான காலங்களும் சரி, நம்ம கஷ்ட காலம் சரி, ஒன்று நம்ம ஏசப்பா நோக்கி நம்ம கண்கள் எடுக்கும்போது ஏசப்பா நிச்சயமான உதவி செய்வார். நம்மளை ஒருபோது கைவிட மாட்டார். வேதம் சொல்லுது, காட்டில் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடந்தாலும் கர்த்தரை தேட பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. வேதம் அழகாக சொல்லுது. காட்டில் கூட சிங்கக்குட்டியை தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் ஆண்டவரை தேட பிள்ளைகள் ஒரு நாள் சரி அவர் பட்டினியாக விடவே மாட்டார். எந்த சூழ்நிலை விட மாட்டார். அதாவது ஏசப்பா பார்த்தீங்கன்னா அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன். அப்படியாப்பட்ட தேவன் நம்மளோட குடும்பம் நம்ம ஒரு நாள் கவலைப்பட அவசியமே இல்லை. அதாவது நம்மளுக்கு பஞ்ச காலத்தும் சரி கஷ்ட காலத்தும் சரி நம்ம நம்ம கண்களை நம்ம கண்களை நோக்கி அதாவது கர்த்தர் நோக்கி நம்ம கண்களை ஏழுக்கும்போது நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். அதாவது நம்ம கஷ்ட காலத்தை போய் ஏதாச்சும் ஒரு மனுஷன் நம்ம போய் மனுஷிடம் நம்ம உதவி கேட்கக்கூடாது. ஒரு மனுஷிடம் உதவி கேட்டாக்கா சில நேரத்தில் அவங்க அந்த நம்மளுக்கு உதவி செய்வாங்க. ஆனால் அந்த உதவி செஞ்சாங்கன்னா சில வேலையில் சில நேரத்தில் எப்போ அதை சொல்லி காட்டிடுவாங்க. ஆனால் ஏசப்பா நம்மளுக்கு எந்த நேரமும் சரி அவர் உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கு. நம்மளுக்கு என்ன உதவி செஞ்சாலும் சரி ஒரு பொது சொல்லி காட்டவே மாட்டார். ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். ஏன்னா ஏசப்பா அப்படியாப்பட்ட அன்பு உள்ள தேவன். ஏன்னா பாருங்க, அவர் நமக்காக தான் ஜீவனை கொடுத்த அப்படியாப்பட்ட அன்பு உள்ள தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் பஞ்ச காலத்தில் சரி ஏசப்பா அவங்களை ஆஸ்வதிச்சிருக்கிறாரு. அதாவது சாரி பார்த்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அந்த குடும்பத்தை தேவன் ஆஸ்வதிச்சார். எலியாவை அனுப்பிச்சு அங்கே போய் எலியா மூலியமாக அங்கே போய் கர்த்தரை ஆஸ்வதிக்கிறார். ஏசப்பா அதாவது ஆண்டுடைய பிள்ளைங்க ஒன்றே நீங்கள் கர்த்தரை நம்பினா கர்த்தரை யாரை கொண்டு வேணா உங்களை போஷிப்பார், எப்படி வேணா உங்களை போஷிப்பார், எப்படி வேணா உங்களை கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். பாருங்கள், அதாவது அந்த சாரி பார்த்து வீட்டில் ஒன்றுமே இல்லை, ஏசப்பா எலியாவை அனுப்பிச்சு அவங்க போய் பயங்கரமாக ஆஸ்வதிச்சார். இரவு முழுவதும் பேதுரு பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் போய் மீன் போடுறான். கடலில் போய் வலை போடுறான், ஒரு மீன் கூட மாட்டல. அவன் ரொம்ப வெக்ஸாகி திருப்பி அக்கறைக்கு வரான். அப்போ ஏசப்பாவனை கேட்கும்போது ஏசப்பான சொன்னான், ஐரே நான் இரவு முழுவதும் பிரயாணப்பட்ட ஆண்டவர் ஒரு மீன் கூட எனக்கு மாட்டல சொல்லி ஏசப்பா சொல்லுவான். என் கூட வான்னு சொல்லி ஏசப்பாவனை கூட்டின்னு போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வேலை போகிறான், பயங்கரமாக ஆஸ்வதிக்கப்பட்டான். ஏன்னா ஏசப்பா நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடவே மாட்டாங்க, எந்த சூழ்நிலை கைவிட மாட்டாங்க. வனாந்திரத்தில் என்னங்க இருக்குது? வனாந்திரத்தில் ஒன்றுமே இல்லை. 2 மீன் 5 அப்பத்தை வைத்து 5000 போஷித்த தேவன். ஆகர் வனாந்திரத்தில் கர்த்தர் நோக்கி அழுகுறா. ஆகருக்கு என்ன வேணுமோ கர்த்தர் வனாந்திரத்தில் கொடுக்குறார். ஏன்னா தேவன் நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் கைவிட மாட்டார். அது வனாந்தரமாக இருந்தாலும் பாலைவனமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாக இருந்தாலும் பாலைவனமாக இருந்தாலும் சரி, பஞ்சமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஒன்று நீங்கள் கர்த்தர் நோக்கி ஏறுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சங்கீதாவது பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டிலும் கர்த்தர் நோக்கி ஏறுப்ப வானத்தை பூமியை படைத்த உண்டாக்கினேன் என் கர்த்தருக்கு ஒத்தாசைன்னு சொல்லி அவர் சங்கீதாவிதுக்கு கர்த்தர் நோக்கி கண்கள் எடுத்தார். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்றாருங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் கர்த்தர் நோக்கி ஏறுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். உங்களை பஞ்ச காலத்தில் சரி கஷ்ட காலத்தில் கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் கொடுத்து நிறைவாக கொடுக்குற தேவன் நம்மளோட கூட நீங்கள் ஒருபோது பயப்படப்படாது. வேதம் சொல்லுது, அதாவது நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நமக்கு நன்மை செய்கிறது நம்மளோட கூட இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ சரி, நீங்கள் ஒன்று கர்த்தர் நோக்கி ஏறுங்க. கர்த்தர் நம்பிக்கையாக கர்த்தர் ஒருபோது கைவிட மாட்டார். நீங்கள் கஷ்ட காலத்தில் சரி, உங்களுக்கு பஞ்ச காலத்தில் சரி, எந்த மனுஷகிட்ட போய் உதவி கேட்காதீங்க. கர்த்தர் உதவி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராமே.